தெளிவாக ஜெபிக்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விடுவித்து காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் அவன் வேண்டியதை அவனுக்கு அருளினார் என்று 1 நாளாகமம் 4:10 வாசிக்கின்றோம். யார் இந்த யாபேஸ்? இவனது தாய் இவனை பெற்றெடுக்கும் பொழுது துக்கத்தில் நான் இவனை பெற்றெடுத்தேன் என்ற பொருள்படும்படியான பெயரை இவனுக்கு சூட்டி வளர்த்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம், இவர் வளர்ந்து வரும்பொழுது நிச்சயம் மற்றவர்களுடைய கேலிக்கும் ஏளனத்திற்கும் உள்ளாயிருந்திருக்க கூடும். அதனால்தான் அவர் ஆண்டவரை பார்த்து மிகவும் அழுது ஜெபிக்கின்றார். நம்மை போலதான் இவரும் ஜெபித்தார். ஆனால் ஆண்டவர் இவனது ஜெபத்தை கேட்டு இவரை ஆசீர்வதித்தார். எப்படி? மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவர் மிகவும் கனம் பெற்றவராக இருக்கும்படியாக ஆண்டவர் இவரை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம் என்றால், இவரது ஜெபம் ஆண்டவருக்கு பிடித்த ஜெபமாக இருந்ததினால். அப்படி என்ன விசேஷித்த ஜெபம் இவருடைய ஜெபம் என்று பார்த்தோம் என்றால், இவர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆனால் எப்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையும் அவர் தெளிவாக ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்றார். ஆம், எனது எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக ஆண்டவரிடம் கூறியதினால், தெளிவின் தேவனாகிய நம் ஆண்டவர் எதையும் நேர்த்தியாக அருமையாக செய்து முடிக்கக்கூடிய நமது ஆண்டவர் இந்த ஜெபத்தில், தெளிவாக கேட்ட ஜெபத்தில் மிகவும் மகிழ்ச்சியுற்று இவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினார் என்று நாம் இந்த விவிலிய பகுதியில் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் ஜெபத்தில் ஆண்டவரிடம் கேட்கின்றோம், ஆண்டவரே பிளஸ் மீ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும் என்று கேட்கின்றோம். ஆனால் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை அநேக முறை நாம் கேட்க மறந்து விடுகின்றோம். பொதுவாக ஜென்ரலாக ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறோம். ஆண்டவர் உடனே என்ன நினைப்பார் தெரியுமா? எப்படிமா உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்? என்ன, உனக்கு வியாதி இருக்கக்கூடாதா? உனக்கு கடன் இருக்கக்கூடாதா? அப்படி ஆசீர்வதிக்கணும்னு நீ கேட்குறியா? இல்லாட்டி உலக பிரகாரமாக என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறியா? இல்லாட்டி ஆன்மீக வாழ்வில் நான் நல்லா இருக்கணும்னு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்குறியா? எனக்கு இருக்கிற கோபத்தை போக்க எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறியா? எதை கேட்குற நீ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடும். அன்பானவர்களே, நமது காதுக்கு இது கேட்கவில்லை. அதனால்தான் நாம் ஜென்ரலாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பால்யாங்கி சோன்னு ஒருத்தர் சவுத் கொரியாவில் தனி மனிதனாக ஒரு சபையை ஆரம்பித்த தேவ ஊழியர். ஆனால் உலகத்திலேயே இன்று மிகப்பெரிய ஒரு சபையாக இருக்கக்கூடிய அந்த சபையை நிறுவினவர் அவர் எதை கேட்டாலும் ஆண்டவரிடம் தெளிவாக, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், ஆண்டவரே எனக்கு இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தருளும் என்று அனைத்தையும் தெளிவாக கேட்டு பெற்றதினால் பெரிய சபையாக அவர் வளர்த்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடம் தெளிவாக எதையும் என்ன வேண்டும் என்பதை தெளிவாக நாம் கேட்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நம் பிள்ளை என்ற முறையில் நாம் ஆண்டவரிடம் எதையும் கேட்பதற்கு, நமது ஆசைகளை கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அப்பா என்ற விண்ணக தந்தை என்ற அந்த உறவில் ஆண்டவர் என்ன நமக்கு செய்ய சித்தமாக இருக்கின்றாரோ அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கட்டாயம் அவரிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். மத்தேயு 7:7 பிரகாரம் நாம் கேட்கலாம். ஆனால் லூக்கா 22:42 மூலம் ஆண்டவர் சொன்னது போல, இயேசுநாதர் சொன்னது போல, அப்பா இது எனது சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொன்ன பிரகாரம் நாமும் ஆண்டவரிடம், அப்பா எனக்கு இந்த ஆசை இருக்குதுப்பா, ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படியே இது நடக்கட்டும் என்று அனைத்து காரியங்களையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் விட்டு கொடுத்தோம் என்றால் நாம் பெறுவது நன்மைகளை மட்டும்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். தெளிவின் தேவனே அப்பா,
இதோ இந்த நேரத்தில் எனது ஆசைகள் அனைத்தையும் உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன் அப்பா. எனது ஆசைகள் என்ன என்ன என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் தெளிவாக சொல்லவும் அதை நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கையில் நான் உமக்கு நன்றி கூறவும் தேவையான மனதை நீர் எனக்கு கொடுக்க இந்த நேரத்தில் உம்மை வேண்டுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.